அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி வறுத்து அரைத்த மசாலாவோட உடச்சி ஊற்றின முட்டைக்கறி பண்ணலாம். வாங்க அது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இந்த காட்டுற மசாலாவெல்லாம் நீங்கள் எண்ணெயில் நல்லா வதக்கிட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா மையாக அரைச்சிட்டு ஊற்றி நம்ம அப்புறம் உடச்ச முட்டையை ஊற்றி குழம்பு பண்ணிட்டு வந்தது தான். அதுக்கப்புறம் அந்த போன வாரம் விட்ட கதை விட்டு சொல்லிடுறேன். அந்த ஒரு பக்கம் அந்த அரசகுமாரன் கால் கை விளங்காமல் படுத்து கிடக்காரு. இந்த பக்கம் அவரோட மனைவி அந்த அரசர் பிடிச்சி வச்சுட்டு 11 மாதம் பொறுத்து நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இப்போது இந்த 2வது மந்திரகுமாரன் அது போனான் இல்லையா வடக்கு பக்கமாக. இப்போ அவன் எங்கே போகிறான்னு பார்ப்போம். அவர் போகிறாரு அப்படி போகிறாரு. அந்த கிளை எங்கே முடியுதுன்னே தெரியல. அது பாட்டுக்கு எங்கேயோ போயிட்டே தான் இருக்குது அந்த கிளை. அது முடிகிற வழியாக காணும். இவரும் காடு மேடெல்லாம் சுற்றி கிற்றி பார்த்துட்டு வந்துட்டு அப்புறம் என்ன பண்ணாரு, ஒரு இடத்துல ஒரு குதிரையை கட்டி போட்டுட்டு இவர் நிற்கிறார். என்னடா ஏதோ வழி தவறி வந்துட்டோம் போல இருக்குது, ஒன்றுமே எனக்கு புரியலையே, இங்கே யாருமே ஆளையும் காணுமே, யார்கிட்ட கேட்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா அப்படியே நடந்து ஒரு மலை மேலே வரைக்கும் வந்துடுறாரு. மலையிலேருந்து பார்த்தா கீழே ஏதாவது வழி தெரியுதா பார்க்கலான்னு வர்றாரு. அப்போ கீழே வழியும் தெரியல, ஒன்றும் தெரியல. ஒரு மலை மேலே வந்துட்டார். இப்போ வழி தெரியாமல் முழிச்சிட்டு நிற்கிறார். அப்போது அங்கே பக்கத்துலேருந்து ஒரு மந்திரம் சொல்கிற மாதிரி ஒரு சத்தம் வருது. யாரோ மந்திரம் சொல்கிறாங்க பிறகு யாராவது இருப்பாங்க அப்படின்னு சொல்லி இப்படி சுத்தம் தேடும்போது அந்த மலையோட குகைக்குள்ளேருந்து சவுண்டு வருது. சவுண்டு உடனே உள்ளே போய் பார்க்குறாரு. அங்கே ஒரு முனிவர் இந்த மாதிரி ஜபம் பண்ணிக்கிட்டு தவத்தில் இருக்கார். சரி, அவன் தவத்தை நம்ம பேசி கிடக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்கேயே கொஞ்ச நேரம் நிற்கிறார். ஒரு 2-3 மணி நேரம் நின்ன உடனே அந்த முனிவர் கண்ணை திறந்து பார்க்குறாரு. பார்த்தா இவன் நிற்கிறது தெரியுது. அப்போ அவர் கேட்குறாரு, யார் நீ, இங்கே எதுக்கு வந்த, எப்படி வந்த நீ அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஐயா, நான் இந்த மாதிரி ஒரு நண்பனை தேடிட்டு வந்தேன், வழி தெரியாமல் இப்போ எப்படி போகிறதுன்னு தெரியல, அந்த கிளை எங்கே முடியுதுன்னு கூட தெரியல, நான் ரொம்ப முழிச்சிட்டு நிற்கிறேன், எனக்கு ஏதாவது வழி சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அப்போ அந்த முனிவர் சொல்கிறாரு, நான் 12 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் கண்ணு திறப்பேன். நான் 12 வருஷம் நான் மூடி தான் வச்சுருப்பேன். அந்த கண்ணு திறக்கிறது இன்றைக்கி தான் நான் கண்ணு திறந்து உன்னை பார்த்தேன். அதனால் நீ அதிர்ஷ்டக்காரன் தான். சரி, இப்போ உனக்கு என்ன வேணும் சொல்லு, நீ நினச்ச காரியமெல்லாம் நல்லபடியாக நடக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். நான் தான் வழி தவறி வந்துட்டேன், என் குதிரையும் எங்கே போச்சுன்னு தெரியல, நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. சரி கண்ணை மூடிக்கோ, கண்ணை மூடிட்டு அடுத்த நிமிஷம் நீ ஒன்று இடத்துல இருப்ப அப்படின்னு சொல்லி சொல்கிறார். இவரும் கண்ணை மூடிட்டோன்னே அடுத்த நிமிஷம் குதிரைக்கிட்ட நிற்கிறாப்பல. ரொம்ப ஆச்சரியமாகிடுச்சு, என்ன பவரான ஒரு சாமி, நான் எங்கே தொலைஞ்சேனோ அங்கேயே கொண்டாந்து என்னை விட்டுட்டாரே, என் குதிரையும் எனக்கு கிடச்சிருச்சேன்னு சந்தோஷப்பட்டுட்டு அந்த குதிரையையும் ஓட்டிக்கிட்டு இவர் மறுபடியும் பயணத்தை மேற்கொள்கிறாரு. யோசனை பண்ணிக்கிட்டே போகிறாப்பல. எங்கே போகிறது, இது முடிகிற வேலையாக இல்லை, நம்ம என்ன தான் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கும்போது ஒரு ராத்திரி வருது. ராத்திரி வந்துன்னு ஒரு மரத்துக்கடியில் படுத்துக்கிட்டு கண்ணு யோசனை பண்ணிக்கிட்டே இருக்கார். எப்படி போகிறது, எங்கே போகிறது, எப்படி கண்டுபிடிக்கிறது. அப்போது 2 பறவைங்க குசு குசுன்னு சத்தம் வருது. அப்போ இவருக்கு அந்த பறவைங்க பேசுறது, அந்த எறும்புங்க பேசுறது, அதெல்லாம் கற்று வச்சுருக்காரு, அது எப்படி புரிஞ்சிக்கிறதுன்றது. அப்போ எனக்கு நல்லா காதை கொடுத்து கேட்குறாரு, அந்த பறவைங்க என்ன பேசுதுன்ட்டு. அந்த 2 பறவைங்களும் கிளிகள், 2 கிளியும் சேர்ந்து பேசுகிறாங்க. இந்த நாட்டோட மகாராஜாவோட பொண்ணுக்கு கண்ணு தெரியல, எவ்வளோ பேர் வைத்தியம் பார்க்குறாங்க, அந்த கண்ணு சரியாக மாட்டேங்குது. இந்த மலையில் இருக்கிற மலை அடிவாரத்தில் இருக்கிற இந்த மூலிகையை பறித்து கொண்டு போய் யாராவது அவள் கண்ணில் அந்த பிழிஞ்சு சாறு விட்டாங்கன்னா அவள் கண்ணு நல்லா தெரியும், நம்ம இதை யார்கிட்ட சொல்ல முடியும், நம்மளால் செய்யவும் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் பேசிக்கிறாங்க. சரி, ஆண்டவன் விட்ட வழி, நமக்கு என்ன பண்ணுறது, நமக்கு வழி தெரியும் ஆனால் செய்ய தெரியல, இப்போ நம்ம கிளம்பலான்னு அவங்க சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க. இவர் இந்த மந்திரிக்குமாரர் கேட்டுக்கிட்டே இருந்து, சரி நான் வந்ததுக்கு ஒரு நல்ல காரியமாவது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மலை அடிவாரத்துக்கு போயிட்டு காலையில் விடிஞ்ச உடனே மலை அடிவாரத்துக்கு போயிட்டு அந்த மூலிகையை பறித்து கொண்டு போய் அரசர் அரண்மனைக்கு போய் சேர்த்து அந்த பொண்ணை கொண்டு வாங்க, நான் இந்த மூலிகை போட்டு கண்ணு சரி பண்ணுறேன்னு சொல்கிறார்.
அப்போ அந்த அரசர் சொல்றது, "எவ்வளோ வைத்தியம் பார்த்தாச்சப்பா, ஒன்றும் சரி வரல." சொல்லுது, "இந்த வைத்தியம் சரியாக வரும். நீங்கள் கொண்டு வாங்க, கூட்டு வாங்க" அப்படின்றாரு. அந்த பொண்ணையும் கூட்டு வராங்க. இவரும் அந்த பச்சையிலைய நல்லா சாறு பிழிஞ்சு கண்ணில் விட்றாரு. அந்த கண்ணு நல்லா பளிச்சுன்னு தெரிய ஆரம்பிச்சிருச்சு. அப்போ அரசருக்கு ரொம்ப சந்தோஷமாக போகுது. "நீங்கள் யார், ஏதுன்னு விசாரிச்சு, நான் இப்படி போகிறேன், போகிறேன், நான் உன் நண்பரை தேடிட்டு போகிறேன், நான் இந்த ராஜாவோட மந்திரியோட பையன்" அப்படின்லாம் சொல்கிறார். சரி, நான் வந்து உங்களுக்கு ஏதாவது பரிசு கொடுக்கணும், நான் பரிசுலாம் நீங்கள் கொடுப்பீங்கன்னு எதிர்பார்த்து வரல, நம்மளால் முடிஞ்ச உதவி செய்யலான்னு தான் வந்தேன் அப்படின்னு சொல்கிறார். சரி இருக்கட்டும் சொல்லி ஒரு பை நிறைய பொற்காசுங்க கொடுத்து அனுப்புகிறாரு. அவரும் எடுத்துகிட்டு சந்தோஷமாக வந்துடுறாரு. வந்து மறுபடியும் அவர் பயணத்தை தொடங்குறாரு. அதே ஒரு மனசு இதில் தான் தொடங்குறாரு. எங்கே போய் பார்க்கறது, எப்படி பார்க்கறதுன்னு தெரியலையே, நான் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு குழம்பிக்கிட்டே போகிறார். அந்த குதிரையை பிடிச்சிக்கிட்டு போனால் வழியில் வந்து ஒரு பொண்ணை மரத்தில் கட்டி போட்டு ரொம்ப முரணான ஒரு ஆள் வந்து கத்தியை கட்டி மிரட்டிட்டு நிற்கிறாப்புல. மரியாதையோடு நீ என்னை கல்யாணம் பண்ணிக்க, இல்லாட்டி உன்னை நான் கொன்னுடுவேன் அப்படின்னு சொல்கிறார். அந்த பொண்ணு சொல்லுது, "நீ உன்னை மாதிரி திருடனை போய் யாராவது கல்யாணம் பண்ணிப்பாங்களா? நான் செத்தே போயிட்டாலும் உன்னை மாதிரி திருடனை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்"